உடைய நல்லடியார்களே, சில மக்கள் இறைவனுடைய பரக்கத் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளவுதான் வேலை செய்தாலும் எவ்வளவுதான் பிஸ்னஸ் செய்தாலும் இறைவனுடைய பரக்கத் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய சிலரை நம்மால் பார்க்க முடியும். அதற்கு இரண்டு காரணம்தான். ஒன்று, அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருப்பார். யார் பாவம் செய்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்காது. இரண்டாவது, செய்யக்கூடிய செயலை சரியான நேரத்தில் செய்யாமல் இருந்தால் அல்லாஹுடைய அந்த பரக்கத்து கிடைக்காது. ஒரு மனிதர் இரவு முழுவதும் வேலை செய்கின்றார், ஃபஜ்ருடைய நேரத்தில் தூங்கி விடுகின்றார், அந்த ஃபஜ்ருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரத்தில் தூங்கி விடுகின்றார் என்றால் நிச்சயம் அவருக்கு அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்காது. நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்திற்கு அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் பரக்கத் செய்ய என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது அல்லாஹுடைய அந்த பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். பிறகு இருக்கக்கூடிய நேரத்தில் தூங்காமல் அந்த நேரத்தில் நம்முடைய வேலையை நாம் ஆரம்பித்தால், படிக்கக்கூடியவர்கள் நம்முடைய படிப்பை நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பரக்கத்தை பெறக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த நேரத்தில் இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹு தாலா இதற்கு முன் சென்ற சமுதாயத்தை அழித்தது அந்த நேரத்தில் தான், அந்த இரவோடைய நேரம் இல்லை அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் அந்த மக்களை அழித்திருக்கின்றான். அன்புமிக்கவர்களே, இந்த நேரம் என்பது அருளுக்கான நேரமாகவும் அழிவுக்கான நேரமாகவும் இருக்கின்றது. யார் அழிவை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் அந்த நேரத்தை வீணடித்து விடுவார்கள். யார் அல்லாஹுடைய அருளை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த நேரத்தை சரியான முறையில் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தாலா சரியான முறையில் அந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய பரக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.